வெல்கம் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதுதான் என்னோட முதல் வீடியோ. அது இல்லாமல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஷேக்கிங்லாம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இல்லாமல் இப்போ என்னன்னா இப்போ நான் வந்து இருக்கிற இடம் வந்து அஜ்மான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம்ல, அதனால் நம்ம பார்டர் டு பார்டர் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இது ஒரு புது கண்டக்டாக இருக்கட்டுமே. அதனால் எனக்கு கொஞ்சம் வாயெல்லாம் குளரும், கொஞ்சம் பார்த்துங்க. போக போகிறது என்ன தெரியுமா? அஜ்மான். இருக்கிற இடம் அஜ்மான், சரிங்களா? ஷார்ஜா, துபாய். இதில் ட்ராவலிங்கு 4 hours. நம்ம வாக்கிங்கில் போக முடியுமா முடியாதா, அது நம்ம டாஸ்காக பண்ணி காமிக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போவே கண்ணை கட்டுது. இதுலேருந்து ஸ்டார்டிங்கு. இப்போ நம்ம அஜ்மானில் இருக்கோம். அஜ்மான்லேருந்து டைரெக்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ஜா, அதுக்கப்புறம் துபாய்க்கு போகிறோம். அங்கே போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? பார்டர் டு பார்டர். நீ ஏன்டா இந்த ஒரு கண்டென்ட்டுக்காக நீ ஏன்டா 4 மணி நேரம் நடந்து போவீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறேன், இது நான் வந்து கூகுள் மேப் போட்டிருந்தேன்னா அதான் சவுண்டு வருது உங்களுக்கு, எனக்கு தெரில, சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த 4 மணி நேரத்துக்கு ஏன்டா நீ பஸ்ஸில் போகலாமே நீங்கள் கேட்கலாம். ஆனால் பஸ்ஸில் போனால் நம்ம தான் போயிட்டு நான் வந்து இதோட ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் நம்ம ட்ராவலிங்க்கு நம்ம பஸ்ஸில் தான் போவோம். சரி, எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை, நம்ம ஒரு லாங் வாக்கிங் போனால் எப்படி இருக்கும், ஒரு 2 hours 3 hours 4 hours அந்த மாதிரி போனால் எப்படி இருக்கும், அதான் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ தான் நீ வெயில் கூட, நீ வெயில் தாங்கலை. ஏன்னா நான் நைட்டு ஈவினிங் தான் வருவேன். ஈவினிங் ஒரு லைட்டாக ஒரு நார்மலாகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ தான் வெயில் தாங்க முடியல. அநேகமாக 100 டிகிரி செல்சியஸ் அடிக்குன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சரி, இங்கே எந்த ஸ்ட்ரைட்டுன்னு கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. அது ஆக்சுவலாக நான் வந்து எதுக்கடா நீ வந்து பார்டர் டு பார்டர் போகிறேன்னா, எனக்கு துபாயில் ஒரு வேலை இருக்குது, என் கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது. சரி, அதான் ஒரு துபாய் போகிறப்ப நம்ம தான் வந்து பஸ்ஸில் போயிட்டு இதோட 4 தடவை போயிட்டு வந்துட்டேன். சரி, பஸ்ஸில் தான் போயிட்டு வரோமே. சரி, நம்ம ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கட்டும். ஒரு என்ன சொல்கிற, பார்டர் டு பார்டர் அஜ்மான், ஷார்ஜா, துபாய் அப்படியே கடந்து போனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தோணுச்சு. அதான் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, கேக்குதா? டர்ன் லெஃப்ட் ஆஃப்டர் டர்ன் ரைட் அந்த மாதிரி சொல்லும். ஆனால் சில நேரத்தில் கூகுள் மேப் வந்து உழப்பி விட்டுரும். இப்போ நம்ம போகிற இடம் வேற, சர்ச் பண்ணுறது இன்னொரு இடம், ஆனால் அது காமிக்கிறது இன்னொரு இடம். அது நிறைய பேர் கூகுள் மேப்பில் இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து மேப்புனாலே இப்போ மொபைலில் நெட்டு இல்லை, அது கூகுள் மேப் இல்லை. இப்போ நான் வந்து ஆஃப்லைன் மேப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், சரி நான் போயிட்டே இருக்கோம். அப்பா, நான் நடந்து இப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரத்துலேயே இதை நாக்கு தள்ளுற மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த டாஸ்க்கை முடிச்சே ஆகணும்னு ஒரு தீர்மானத்தில் தான் இருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான், இப்போ என்ன சொல்கிறது, இந்த வாக்கிங் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு சாப்பிட்டேன். ஆனால் இப்பயும் தண்ணி தாக அடிக்குது. சரி, கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாவது ஒரு க்ரோசரியில் போயிட்டு ஏதாவது ஜூஸ் அடிச்சிருவோம். அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனால் எப்படி இருந்தாலும் பார்டர் டு பார்டர் தாண்டி ஆகிறோம். என்ன சொல்கிறீங்க? வீரமே ஜெயம். பாடி. சரி, நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா, இப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அஜ்மான் வந்து ஒரு என்ன சொல்கிற, ஒரு டெவலப் இல்லாத ஒரு ஊருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான்
நான் துபாயில் 6 வருஷம் ஆச்சு. ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு 2 வாரம் தான் ஆகுது. ஆனால் 2 வாரத்துலேயே ஆனால் இங்கே அஜ்மானில் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அஜ்மானுக்கு துபாய்க்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல எனக்கு தெரிஞ்சு. மற்றவங்களுக்கு என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் தெரியல. இது வரைக்கும் எனக்கு ஒழுங்காக தெரியல. ஏன்னா துபாயில் எப்படி இருந்தனோ அதே ஃபீலு தான் இங்கே அஜ்மான்லேயும் சேம் ஃபீலிங் தான் இருக்குது. டர்ன் ரைட்டு. இது கூகுள் மாமா வேறு குழப்பறாப்புல. டர்ன் ரைட்டு டர்ன் லெஃப்ட்டுன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் மேப்பில் பார்த்தா நேராக போகணும்னு போட்டிருக்கு. சரி பார்ப்போம். அநேகமாக இப்போ நான் வாக்கிங் பண்ணி இப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆமாம், அதனால தான் ரொம்ப ஷேக்கிங் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எதாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இதான் என்னோடய முதல் வீடியோ. எனக்கு ஒழுங்கால பேசலாம் தெரியாது, அவ்வளோதான் தெரியாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்டர் டு பார்டர் 4 மணி நேரம் வாக்கிங், உங்களை நம்பி தான் நான் வாக்கிங் தாண்டா எப்படி இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாமே. 4 மணி நேரம் தானே போனால் போட்டோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இடையில 4 மணி நேரத்தில் நம்ம பாடி என்ன ரணக்க ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்புறம் ஒன்று கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டு வச்சு சொல்கிறேன். நான் இது வரைக்கும் யாரும் நடந்து யாரும் பண்ணதில்லை அப்படி எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் கேள்விப்பட்டேன். இங்கே கேட்கலாம், ஏண்டா இதுவே ஒரு மடத்தனம், இதில் வேற எவனாவது மடத்தை கெட்டவன் வந்து எவனாவது நடந்து போவானடான்னு நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு தோணலாம். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமே, அதனால தான் உங்களுக்காக இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். என்ன செடின்னு தெரியுதா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் ஷார்ஜாவோட கோட்டை. ஷார்ஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க. கோட்டை இந்த இடத்துல வந்து முன்னாடி பஸ்ஸில் வருவேன். இப்போ என்னென்னா நடந்தே வந்துட்டேன். வா, இதோ வெள்ளைக்கிட்டே வந்தாச்சு பாய்ஸ். இன்னொரு 2 மணி நேரம் தான் துபாய் பார்டர் தொட்டுடலாம். 2.5 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரத்தில் துபாய் பார்டரை தொட்டுடலாம். ஆமாம், முக்கியமான கம்பெனியில் என்னோடய சரௌண்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு மாதத்தில் இல்லை, ஒரு மாதமும் ஒரு பிரச்சனை வந்து கூடவே வரும். அதான் சொல்லுவாங்கள்ல, சனி பின்னிலே தொத்திக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு மாதமும் எனக்கு ஒரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. இந்த மாதம் கம்பெனியில் பிரச்சனை சாவடிச்சுட்டாங்க. என்ன கம்பெனிக்கு சாவடிச்சுட்டாங்க, முடியல. சம்பளத்துக்காக வேலை செய்கிறோம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் போயிட்டு தான் இருக்குது வீட்டுக்காக. நீங்கள் பின்னாடி பார்க்குறது ஃபுல்லாக லாஜிஸ்டிக்ஸு, இந்த டயரு, ரிப்பேரு, கார் சர்வீஸ்க்குள்ள ஐட்டம் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். ரொம்ப சீப்பான இங்கே வந்து ஒரு மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஷார்ஜாவில் எப்படியோ ரோலா மார்க்கெட்டில் இப்போ வந்து நம்மளை சென்னையில் மீனா பஜார் மாதிரி, மீனா பஜாரு டி நகர் மாதிரி இங்கே ஷார்ஜா ரோலா மாலுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸுக்கு இது ஒரு
என்ன சொல்கிறது, ஸ்டோர் ரூம் ஸ்ட்ரீட் மாதிரி. ஒரே லைனு இங்கே வந்து டயர்ஸு ரிப்பேர்ஸு இது மாத்திரம்தான் இருக்கணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இடம் பேர் தான் தெரியல எனக்கு. இடம் பேர் வெயில் தாங்கலை. ஆனால் வெயில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஏர்வை கொட்டுறது. ஃபஸ்ட் டைம் வர வெளியே. ஃபுல் டைமு ஏசியில் இருந்த உடம்பா, ஃபஸ்ட் டைமு அதுவும் 4 மணி நேரம். ஆனால் இது நான் கூகுள் மாமாட்ட எத்தனை கிலோமீட்டர் நான் பார்க்கவே இல்லை. நான் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல எனக்கு. நான் 4 மணி நேரம்னா எத்தனை கிலோமீட்டர் நான் பார்க்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். ஹாய் கைஸ், ஒரு 10 நிமிஷத்தில் துபாய் பார்டர் வந்துடும். ஆமாம், உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதா? வந்தாச்சு வந்தாச்சு, பார்டர், துபாய் பார்டர். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். காலை 8:30 மணிக்கு ஆரம்பிச்சது, என்ன 12 பார்டர் தொட்டாச்சு. வந்தாச்சு வந்தாச்சு, ஒரு வேலையாக வந்தாச்சு. இது ஷார்ஜா, அது துபாய். இப்போ இதுலேருந்து எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு 1 மணி நேரம் நடக்கணும். இந்த இடத்துக்கு பேர் அல்-நஹதான்னு சொல்லுவாங்க. அல்-நஹதா இல்லை, அல்-நஹதா ஏரியா சஹாரா சென்டர் சொல்லுவாங்க. சஹாரா சென்டர்னு, சஹாரா சென்டர் அங்கே இருக்குது, இங்கே இந்த சைடில் இருக்குது. அப்பா, ஒரு வழியாக ஆஃபீஸுக்கிட்ட வந்தாச்சு. உள்ளே போயிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், உள்ளே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு திரும்ப வரேன். இப்போ நான் மாமா வீட்டுக்கு போகிறேன். ஓகே, அவ்வளோதான். நானே பார்டர் டு பார்டரு வீடியோ எடுக்கலான்னு வச்சேன், எடுத்தாச்சு. இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இன்ஷால்லா. ஓகே, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.